அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 86வது அதிகாரமாக உள்ள இகல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 859வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். இகல் என்பதற்கு பகை உணர்வை நீக்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 859வது திருக்குறளுக்கு செல்வோம். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மன மாறுபாட்டை எண்ணாது இருப்பான். அவனே மன மாறுபாட்டினை அதிகமாக கொண்டால் தனக்குத்தானே தீங்கினை தேடிக்கொள்வான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவர் தனக்கு நன்மை வரும்போது மன மாறுபாட்டினை அதிகமாக எண்ணாது இருப்பான். ஒருவர் மன மாறுபாட்டினை அதிகமாக கொண்டால் அது தனக்குத்தானே தேடிக்கொள்வதற்கு, துன்பத்தை தேடிக்கொள்வதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாம் எப்பொழுதும் மன மாறுபாடின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 86வது அதிகாரமாக உள்ள இகல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 859வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். இகல் என்பதற்கு பகை உணர்வை நீக்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 859வது திருக்குறளுக்கு செல்வோம். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மன மாறுபாட்டை எண்ணாது இருப்பான். அவனே மன மாறுபாட்டினை அதிகமாக கொண்டால் தனக்குத்தானே தீங்கினை தேடிக்கொள்வான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவர் தனக்கு நன்மை வரும்போது மன மாறுபாட்டினை அதிகமாக எண்ணாது இருப்பான். ஒருவர் மன மாறுபாட்டினை அதிகமாக கொண்டால் அது தனக்குத்தானே தேடிக்கொள்வதற்கு, துன்பத்தை தேடிக்கொள்வதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாம் எப்பொழுதும் மன மாறுபாடின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.